அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாதம் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்க்கும்போது சூரியன் மிதுன ராசியில் இருக்காரு, செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்காரு. இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியில் பயணிக்கிறதால இந்த வாரத்திற்கான பலன்கள் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சந்திரன் இந்த வாரம் கன்னி, துலாம், விருட்சகம் இந்த ராசிகளில் பயணம் செய்கிறாரு. இதனால் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது குறிப்பிட்டு ஒருத்தங்களுக்கு அதிகமான அதிர்ஷ்டம் அதிகரிக்கலாம், சுபவிரய செலவுகள் நிறைய பேருக்கு இருக்கும். இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வம் என்ன, அதுபோல் நீங்கள் இப்போ சமீபத்தில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு, இந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்து நான் இது நடந்திருக்கு அப்படின்னலாம் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய அனைத்து பலன்களும் நல்லபடியாக சொல்லப்படுதுங்க. அதாவது வாழ்க்கையில் நமக்கு என்ன விஷயம் தடையாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம முன்னேற்றம் அடைவது, வெற்றி அடைவது ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் நமக்கு என்ன தடையாக இருக்குது, நாம் எது போன்ற வழிபாடுகளை மேற்கொள்ளணும், எது போன்ற பரிகாரங்களை மேற்கொண்டால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அனைத்து தகவல்களும் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். நீங்களும் அதற்கு தொடர்பு கொண்டு முயற்சி செய்து பாருங்கள். சரி, நாம் இப்போது 12 ராசிகளில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாரத்தில் வெற்றி படிக்கட்டுக்கு மிக அருகாமையில் நிற்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுடைய செயல்திறனால் பொருளாதார முன்னேற்றத்தை உங்களால் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக முடியும். சந்திரனுடைய இடப்பயிற்சிகள் வியாபாரத்திற்கு இருக்கக்கூடிய இடையூறுகளை விலக்கி வைக்கும். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்காரு. மனை, இடம், நிலம் போன்றவற்றில் முதலீடு செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சிக்கலான காரியங்களுக்கு தீர்வு காணக்கூடிய முடிவை சற்று தள்ளி வைக்கிறது ரொம்பவே நல்லது. உத்தியோகத்தில் சிலருக்கு பிரச்சனை உண்டாகலாம். குடும்பத்தில் நிம்மதி இழந்த நிலை காணப்படலாம். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்காரு. மனம் ஒத்த தம்பதிகளுக்கு இடையே மனக்குழப்பங்கள் உண்டாகலாம். மேலும் வெளியூர் பயணங்களால் சில நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். ராகு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. நிதானமாக செயல்படுவது ரொம்பவே நல்லது. உறவுகளால் உங்களுக்கு சில உபத்திரங்கள் வந்து சேரலாம். இருந்தாலும் நீங்கள் நிதானமாக இருக்கணும். சந்திராஷ்டம நாட்களில் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது எதிர்பாராத இடத்துல இருந்து கூட உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சந்திரனுடைய இடப்பயிற்சி மருத்துவர்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் ஐடி ஊழியர்களுக்கும் மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். செவ்வாய் 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. திட்டம் போட்டு காரியம் செய்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரத்தில் கிடைத்த லாபத்தை விவசாயத்தில் முதலீடு செய்வீங்க. வீட்டில் மங்கள காரியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். மேலும் தனியார் ஊழியர்கள் முதலாளிகளினுடைய பாராட்ட பெறுவது கடினமாக உங்களுக்கு நீங்கள் உணர்வீங்க. போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். கண்டிப்பாக ஆன்லைன் வர்த்தகங்களில் துணிச்சலாக முதலீடு செய்வீங்க. கூட்டு தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது வெளிநாட்டு பயணங்கள் மூலமாக உங்களுக்கு தொழிலுக்கு தேவையான உதவிகளை திரட்டுவீங்க. வியாபாரத்திற்கு எதிராக இருந்த போட்டிகளை தகர்த்து எறிவீங்க. சந்திரனுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு சாதகமான பாதகமான பலன்களை தந்தாலும் கூட பொருளாதார ஏற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னே சொல்லலாம். நிலம் வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் சிக்கல்களை கடந்து வெற்றி நடை போடுவீங்க. புதன் 2ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவாங்க. கோபத்தை குறைத்து கொள்வது ரொம்ப நல்லது. இல்லைன்னா வேலை இழக்கக்கூடிய நிலை கூட உருவாகலாம். மேலும் பேசி வைத்த திருமணங்கள் உங்களுக்கு தள்ளி போகலாம். கலைத்துறையினர் சில சிரமங்களை எதிர்நோக்க நேரிடலாம். மேலும் விபத்துகள் ஏற்படுறதுக்கான சின்ன சின்ன வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கவனமாயிருங்க. பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால் தொழிலுக்கு தேவையான உதவிகளை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். கோவில் காரியங்களுக்கு நிதி உதவி செய்வீங்க. கோவில் திருப்பணிகளில் ஆர்வம் காட்டுவீங்க.
அடுத்ததாக கடகம் ராசி. கடகராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பொதுநல போக்கால வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கூடும். சந்திரன் இந்த வாரத்தில் உங்களுக்கு பண வரவை அதிகரித்து கொடுப்பாரு. செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்காரு. பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் விலகி போகும். வழக்கறிஞர்கள் வாத திறமையால புகழ்பெற்று விளங்குவாங்க. மேலும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய வீடு தேடி வரும். பயன்படுத்திக் கொள்வது நல்லது. சுக்கிரன் 1ஆம் இடத்துல இருக்காரு. குழந்தை செல்வம் இல்லாத குடும்பத்துல அந்த பாக்கியம் கண்டிப்பா இருக்கும். பெண்களால ஆதாயம் கிடைக்கும். பழைய கடன்களை அடைப்பீங்க. கேது 3ஆம் இடத்துல இருக்காரு. புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் வீடு பழுது பார்க்குவதற்கும் வண்ணம் பூசுவதற்கும் நீங்க இந்த வாரத்தை பயன்படுத்திப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக சிம்மம் ராசி. சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் நினைத்த காரியங்களையெல்லாம் இந்த வாரம் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சூழ்ச்சிகளால் உங்களை வீழ்த்து நினைத்தவர்களை கூட நீங்கள் சோர்ந்து போக வைப்பீங்க. எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி, தொழிலில் நீங்கள் காட்டக்கூடிய அக்கறைக்கு பங்கமே வராது அப்படின்னு தான் சொல்லணும். தொழிலுக்கு தேவையான கடன்களை பெறுவதில் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அரசு பணியாளர்கள் அதிக வருமானம் பெறுவாங்க. சிறு வியாபாரிகள் கடை வைத்திருக்கிறவங்க கணிசமான லாபத்தை பெறுவாங்க. பேசிய திருமணங்கள் நின்று போகலாம். அதனால் நீங்கள் கவனமாயிருங்க. நெருங்கிய உறவினர் வகையில் துக்க காரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சரியான முறையில் நீங்கள் மனசை தேத்திக்கோங்க. மருத்துவர்கள் மகத்தான சாதனைகளை படைப்பாங்க. தந்தையாருடைய உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு சென்று வந்தாலும் கூட அவர் உடல்நிலை பாதிப்பில் இருந்து சீக்கிரமாக மீண்டு வருவார் அப்படின்னு சொல்லலாம். எதிரிகளுடைய சூழ்ச்சியை முறியடித்து காட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு அலட்சிய போக்கால சில நல்ல வாய்ப்புகளை நழுவ விடுவீங்க. சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளையே கொண்டு வரும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஏற்றமான பலன்களை நீங்கள் பெறுவீங்க. மனைவியினுடைய மனதுக்கு இதமாக நடந்து கொள்வது மிகவும் நல்லது. வியாபாரம் விருத்தி அடையும். திடீர் பொருளாதார வரவு திக்குமுக்காட வைக்கும்னு சொல்லலாம். மனைவி மக்கள் ஆசைப்பட்ட துணிமணிகளை வாங்கி கொடுப்பீங்க. இது மட்டும் இல்லாமல் சினிமா துறையினர் அப்படின்னு பார்க்கும்போது சிக்கலை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு கூடிதான் காணப்படும். பிள்ளைகளுடைய கல்வி செலவு அதிகரித்து காணப்படும். கடன் வாங்கி செலவு செய்து கஷ்டப்படுவீங்க. இருந்தாலும் நீங்கள் நிதானமாக இருக்கிறது நல்லது. அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, நெருக்கமான நபர்களால் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சந்திரனுக்கும் உங்களுக்கு சாதகமான இருக்காரு. பண வரவு சிறப்பானதாக இருக்கும். செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் புதிய வீடு கட்டுவதற்கான திட்டங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும். கல்விக்காக பிள்ளைகள் வெளிநாடு செல்வாங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் வளர்ச்சி மேம்பாடு அடையும். பிரிந்து போன உறவுகளை ஒட்ட வைப்பீங்க. சனி 5ஆம் இடத்துல இருக்காரு. விவசாய வேலையில் அதிக அக்கறை காட்டுவீங்க. தோப்பு குத்தகை மூலமாக வருமானம் பெறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். மேலும் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. கேது 1ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. வரவுக்கு மேலே செலவு வந்து திணறடிக்கலாம். அடுத்ததாக விருச்சிக ராசி. என்னதான் திட்டம் போட்டு காரியம் செய்தாலும் கூட எதிர்பாராத செலவுகள் இவர்களுக்கு வரும். வாகனங்கள் பழுதாகி அவசர பயணத்திற்கு இடையூறு ஏற்படுத்தலாம். சந்திரனுடைய நகர்வுகள் அவ்வளவு சாதகமானதா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். சிறு வியாபாரிகள் தொழிலுக்கு தகுந்த லாபம் பெறுவாங்க. வங்கியில் வாங்கிய கடன்களை நீங்கள் அடைப்பீங்க. ஆரம்பத்தில் தொழில் தடுமாற்றம் ஏற்படலாம். பிறகு சூடு பிடிக்கும். மேலும் குழந்தை பாக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். விரும்பிய பெண்ணினுடைய அன்பை பெறுவதில் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். முயற்சிகளால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம். கடல் கடந்து பிரயாணம் செல்வீங்க. கேது 11ஆம் இடத்துல இருக்காரு. குலதெய்வம் கோவிலுக்கு சென்று நேர்த்திக்கடனை நிறைவேற்றுவீங்க. அடுத்ததாக தனுசு ராசி. நினைத்த காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நிறைவேறும். கேட்ட இடங்களில் பணம் கண்டிப்பாக கிடைக்கும். சந்திரனுடைய இடப்பயிற்சி சாதகமான பலனை கொடுக்கும். பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க. சகோதரர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. மேலும் குரு 6ஆம் இடத்துல இருக்காரு. ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருக்காரு. சனி 3ஆம் இடத்துல விரைய கணக்கில் போய் முடியும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு உங்களுக்கு பார்க்கும்போது பிள்ளைகளுடைய நடவடிக்கையை அணுக்கமாக கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். வராமல் இருந்த சில கடன்கள் கூட வசூலாகி மனதிற்கு திருப்தியை கொடுக்கும்.
அடுத்ததாக மகரம் ராசி. சந்திரனுடைய நகர்வுகள் சற்று உங்களுக்கு பாதகமாக உள்ளதால் பங்குச்சந்தை வியாபாரத்தில் பக்குவமாக முதலீடு செய்வது ரொம்பவே நல்லது. அரசியல் நண்பர்களால் அரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புதன் 7ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய எதிர்பார்ப்பை விட வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும். குரு 5ஆம் இடத்துல இருக்காரு. முட்டுக்கட்டைகளை முறியடித்து தொழிலை விரிவுபடுத்துவீங்க. வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய நல்ல செய்தி தாமதமாகலாம். கட்டுமான வேலைகள் சுணக்கமாக நடக்கும் என்றே சொல்லலாம். கேது 9ஆம் இடத்துல இருக்காரு. தனியார் துறை ஊழியர்களுக்கும் அரசாங்க ஊழியர்களுக்கும் மேல் அதிகாரிகளினுடைய பாராட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக கும்பம் ராசி. கும்பம் ராசிக்காரர்களுக்கு தக்க சமயத்தில் பண உதவி கிடைக்கும். வழக்கறிஞர்கள் வாத திறமையால் புகழ் அடைவாங்க. மருத்துவர்களான அறுவை சிகிச்சைகளை துணிச்சலாக செய்து முடிப்பாங்க. மேலும் பங்கு சந்தை வர்த்தகம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே தங்குத்தடை இல்லாமல் சிறப்பாக நடக்கும். பந்தயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மேலும் புத்திசாலித்தனமாக விரிவுபடுத்துவீங்க. கேது 8ஆம் இடத்துல இருக்காரு. மனைவிக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். சற்று கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக மீனம் ராசி. நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் ஏதுமில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மன வருத்தம் அடையக்கூடிய அளவுக்கு வியாபாரத்தில் சில தடைகள் வரலாம். உலகுகின்ற நிலவு தொழில் துறைக்கு உங்களுக்கு நல்லவே உத்வேகத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். மண்ணில் போடுகிற பணம் பொன்னாக விளையும் அப்படின்னு சொல்லலாம். புதன் 5ஆம் இடத்துல இருக்காரு. தொடக்கத்தில் மந்தமான நிலையில் வியாபாரம் இருந்தாலும் கூட வார இறுதியில் சூடு பிடிக்கும் என்று தான் சொல்லணும். அதற்கு மேலும் இதற்கான ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்வீங்க. வயதான பெற்றோர்கள் காசி யாத்திரை செல்ல ஆசைப்படுவாங்க. அதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்வீங்க. ராகு 1ஆம் இடத்துல இருக்காரு. யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கேது 7ஆம் இடத்துல இருக்காரு. வெளியூர் பயணங்களின் போது பணத்தை நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. வாகனங்களை நிறுத்தும் போது பூட்டிட்டு போகிறது ரொம்ப சிறப்பு. சந்திராஷ்டம நாட்களில் எச்சரிக்கையோடு இருங்க என்று சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் 12 ராசிக்காரர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.